VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai. மயிலாப்பூர் திமுக வேட்பாளரின் உதவியாளர் வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் வேலுவின் உதவியாளர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது கட்டுக்கட்டாக 500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், முழு விவரம். சென்னை மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் வேலுவின் உதவியாளர் சத்தியமூர்த்தி என்பவரது வீட்டில் இன்று காலை தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் அவரது வீட்டின் கட்டிலுக்கடியில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர், அதே போன்று நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மயிலாப்பூர் திமுக வேட்பாளர் வேலுவின் உதவியாளர் சத்தியமூர்த்தி என்பவர் பணம் பட்டுவாடா செய்வதற்காக ரூபாய் 9 கோடி அளவில் பணத்தை தனது வீட்டில் மறைத்து வைத்திருப்பதாக கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இன்று காலை தேர்தல் பறக்கும் படையினர் அவரது வீட்டில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது கட்டிலுக்கு அடியில் ஒரு பையில் பணம் கட்டுக்கட்டாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து பிரித்து பார்த்தபோது அதனுள்ளே பல கோடி ரூபாய் மதிப்பில் பணம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது அதனை எண்ணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை சுமார் 1 கோடிக்கு மேல் பணம் எண்ணப்பட்டிருப்பதாகவும் இதன் தொகை அதிகரிக்கலாம் எனவும் தேர்தல் பறக்கும் படையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அன்பரசன், பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பணம் விநியோகம் செய்வதற்கான ஆதாரங்களும் சிக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அது குறித்த விவரம் இருக்கா? நிச்சயமாக விக்னேஷ், பணம் கொடுத்ததற்கான ஆதாரமும் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள், அந்தந்த வீட்டில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யார் யார் திமுக பின்னணி குடும்பத்தை கொண்டவர்கள் எனவும் அவர்களுடைய பெயர் விவரங்களும் அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பணம் பட்டுவாடா செய்ததை டிக் செய்தும் பட்டுவாடா செய்யாத நபர்களை இன்னும் டிக் செய்யாமல் இருப்பதும் அதற்கான ஆதாரங்களை தற்போது தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த பணத்தை பறிமுதல் செய்த பணத்தை எண்ணும் பணியில் தற்போது தேர்தல் பறக்கும் படையினரும் அதே போன்று பட்டினப்பாக்கம் காவல்துறையினரும் இணைந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்ற கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அனைத்தும் தற்போது காவல் நிலையம் எடுத்துச் செல்கிறார்கள். அதன் பின்பாக அந்த மயிலாப்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் வேலுவின் உதவியாளரான சத்தியமூர்த்தி என்பவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபடுவதற்கான முயற்சியையும் எடுத்து வருகிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.